ஹலோ ஹலோ மிஸ்டர் காளிதாசன். சொல்லுங்க. ஸ்லீப்பிங் டிசார்டர் அசோசியேஷன் அப்படின்றது இடத்துல இருந்து கூப்பிடுறோம். நம்ம ஆமா, இதான் முதல்ல கேள்விப்படுறேன். 1947 அப்பயே நம்ம ஆரம்பிச்சாச்சு. ஆமாவா? மனுஷன் எப்ப தூங்க ஆரம்பிச்சானோ அப்பயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க, என்ன விஷயம்? அதாவது தூங்குற நேரத்துல பெண்களுடைய பேர் ஆண்கள் உளரும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு. அப்படின்னு இப்ப யாரு உலகிட்டு இருக்கா? நீங்க அடிக்கடி ரோசி ரோசி அப்படின்ற பேர் வச்சு உளறீங்களாமே. ஆமா, ஆனா தூங்கிட்டு இப்ப நான் உலகம் எனக்கு எப்படி தெரியும்? நான் உலகம் இல்லையானு? இல்ல, உங்க பக்கத்துல உள்ளவங்க சொல்லிருப்பாங்கல்ல. என் பக்கத்துல யாரு? என் வயசா படுத்திருப்பாங்க என் பக்கத்துல. அவங்க கிட்ட நீங்க கேட்டுருக்கணும்னே. அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க எப்போதும்? இந்த மாதிரி நான் ரோசி ரோசி சொல்லி உலகிட்டு இருக்கேன்னு. அந்த ரோசி யாரு? நான் சில கேள்விகள் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க கொஞ்சம் அப்படியே பதில் சொல்ல பாருங்க. ஆமாவா? இப்ப ஒரு அமைதியான நேரத்துல உட்காருங்க. உட்காந்து சொல்லுங்க. உட்காந்துருங்க. போன் வலது கையில பிடிச்சுக்கணும். கண்களை மூடணும். கண்ணை முடிங்க. சொல்லுங்க. எங்க தெரிய போறேன்னு நினைச்சு உங்களே நீங்க ஏமாத்திக்காதீங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் பலன் தராது. சொல்லுங்க. நேசா ஒரு முள்மூச்சு எடுங்க. நான் இப்ப கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பேர் திருப்பி கேள்வி கேட்காதீங்க. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க என் பேரான்னு கேட்கும் போது உங்களுடைய வெளிமனம் விழித்து கொண்டு பதில்களை சொல்வதற்கு முயற்சி பண்ணும். நீங்க ஆள் மனத்துல இருக்கும் போது தான் உள்ளுக்குள்ள நீங்க அடக்கி வச்சிருக்கிற பிரச்சனையை வெளியே கொண்டாட முடியும். மனசு அமைதியா இருக்கா? அமைதியா இருக்கு. ஓகே, இப்ப அமைதியா இருக்கீங்க. அப்படியே அமைதியா இருக்கீங்க. உங்களுடைய 10 வயசுக்கு நீங்க அப்படியே போறீங்கன்னு 10 வயசுல எப்படி இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எங்கேயாவது பார்த்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு நினைவுக்கு எடுத்தா பாருங்க. ஏதாவது ஒரு பிள்ளை நினைவுக்கு வரும் கண்டிப்பா. சொல்லுங்க. நான் டியூஷன் காலேஜ் படிச்ச பிள்ளைங்க. ஓகே, அதுல அப்படியே ஃபிகர் பண்ணிட்டே பாருங்க. ஃபிகர் பண்ணுங்க. ஏதாவது நல்லா மூச்சு இழுங்க. மூச்சு இழுத்து விடுங்க. நீங்க வைஃப்க்கு ரொம்ப பயப்படுவீங்களா? இல்ல, அப்படிலாம் இல்ல. ஓகே, நல்லா அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. பொண்ணு வருது. யாருன்னு? ஒரு பிள்ளை இருக்குன்னு. ஒரு பிள்ளை இருக்குன்னு. சோ இந்த பிள்ளைதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. பிள்ளை உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் நீங்க தூங்கும் போது அது உங்களை எழுப்பி விடுது. அந்த எழுப்பி விடுறதுதான் உங்களுடைய ஆள் மனத்துல இருந்து எப்ப பார்த்தாலும் அந்த ரோசி 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 ரோசின்னு வந்துட்டு இருக்கு. உங்க ஆள் மனதுல போயிட்டு உங்க வைஃபை லாக் பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பிறகு இந்த பிரச்சனையே உங்களுக்கு வர. இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம விஷால் இருக்காரு பாருங்க. அதுக்கு முன்ன படம்லாம் பாருங்க. அவரோட படம் ரொம்ப நார்மலா பாலா படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. அதுல பாருங்க பிச்சு வாதிரி இருப்பாரு. இந்த ட்ரீட்மெண்ட்க்கு பிறகுதான். ஆனா வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்களே யார்கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சரியா? நீங்க படுக்கும் போது ஒரு கேமரா உங்களுக்கு நம்ம கொடுப்போம். அந்த கேமரா பூட்டிட்டு படுக்கணும். அதுக்கு பிறகு நீங்க பண்றக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுல பதிவாயிருக்கும். உட்காந்து பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம அனலைஸ் பண்ணணும். எந்த இடத்துல நீங்க கொரட்டை விட்டுறீங்க, எந்த இடத்துல காலை தூக்கி போட்டுறீங்க, எந்த இடத்துல தலையை சொரிஞ்சீங்க, எந்த இடத்துல ரோசின்னு சொன்னீங்க அப்படின்றது நம்ம காட்டுவோம். கன்ஃபார்ம்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர் தரேன். நீங்க அதுல பேங்க் இன் பண்றீங்களா? நம்பர் இருக்கு. முதல் 2000 பேங்க் இன் பண்ணுங்க. உலகத்துல நல்லது நடக்கிறதுக்கு விடவே மாட்டீங்களா? நீங்க ஒரு 2000 நீ நம்ப மாட்டீங்க. என்னென்ன வாழ்க்கை இது? நீங்க மேல நம்பிக்கை இல்ல. ஃப்ரீ லெசனே கொடுக்கறேன். எப்போ வர்றீங்க? இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க 5 லெசன் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு? நாங்க ஒண்ணுதான். நாங்க எப்பவும் சொல்றது ஒண்ணுதான். என்ன சொல்லுன்னு கேளுங்க. என்ன சொல்ல வரீங்க? இது எப்படி இருக்குன்னு தான் சொல்லுவோம். வேற ஒண்ணும் சொல்ல மாட்டோம். ரோசி யாருனா? அப்படி யாரும் இல்ல. இது எப்படி இருக்கு?